ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. பாகிஸ்தானில் இப்போது ஹை ப்ரொஃபைல் அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. ஒரு முழு ட்ரெயினையுமே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைஜாக் பண்ண ட்ரெயினில் கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட ஆர்மிஸ் நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. எதுக்காக ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஹைஜாக் பண்ணது யார், எதுக்காக ஹைஜாக் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, இப்போதைக்கு ஹைஜாக் பண்ணவங்களோட டிமாண்ட் என்னவா இருக்குது, இப்போது பாகிஸ்தானோட ஆர்மியும் பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டும் இப்போ என்ன தான் முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த ஃபுல் டீட்டெயிலுமே வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகம் முழுக்கவே இந்த ஒரு ஹைஜாக்கை பற்றி தான் எல்லா நாட்டிலையுமே மிக பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. ஈவன் தோ இந்தியா கூட இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆர்மி என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் சைனா கவர்மெண்ட்டு, யூஎஸ் கவர்மெண்ட் எல்லாருமே இப்போதைக்கு பாகிஸ்தானோட கவர்மெண்ட் மேலேயும் பாகிஸ்தானோட ஆர்மி மேலேயுமே தான் இப்போ கண்ணு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இது எந்த அளவுக்கு இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் ஆர்மி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் எல்லாருமே இப்போ எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிற ஒரு தருணமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை தாண்டி பக்கத்து நாட்டிலுமே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சீரியஸாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, முதல்ல இந்த ஹை ப்ரொஃபைல் அட்டாக், இந்த ட்ரெயின் ஹைஜாக் வந்துட்டு எங்கே நடந்தது, எந்த ட்ரெயின் அப்படின்றது பார்க்கும்போது ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரெயினை தான் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு அமைப்பு. ஸோ இந்த ஒரு அமைப்பு இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெயினை எதுக்கு ஹைஜாக் பண்ணணும் அப்படின்றது காரணம் பார்க்கும்போது, இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ட்ரெயின் பலூச்சிஸ்தானில் இருக்கிற ஒரு கொட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வழக்கம் போல் எப்பயுமே கிளம்புற ஒரு ட்ரெயினாக இருக்கும். இந்த ட்ரெயினில் அதிகபட்சமாக யாரெல்லாம் பயணப்படுவாங்க அப்படின்னாக்கா, இந்த பாகிஸ்தானில் இருக்கிற ஆர்மிஸ் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த ஒரு ட்ரெயினை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால மேஜராக வந்துட்டு இந்த ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் பாகிஸ்தான் ஆர்மிஸாக தான் இருப்பாங்க. சில லோக்கல்ஸ் ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போது இந்த ஒரு ட்ரெயின் ஹைஜாக் செய்யப்பட்டிருக்கு. அப்போ உண்மையிலே இந்த ஒரு ஹைஜாக் செய்யப்பட்டவங்களோட ஒரு முக்கியமான கோலே பாகிஸ்தானோட ஆர்மியை வந்துட்டு பிணை கைதிகளாக பிடிக்கணும் அப்படின்றது தானான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஹைஜாக் பண்ணவங்களோட ஒரே மோட்டிவ் பாகிஸ்தான் ஆர்மியை பணைய கைதிகளை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. சரி, இது யார் பண்ணா அப்படின்றது பார்க்கும்போது BLA அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஸோ இந்த BLA அப்படின்னு சொல்லப்படுற பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இவங்களோட ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, பாகிஸ்தானுக்குள்ளே நிறைய ஸ்டேட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டேட்டு தான் வந்துட்டு பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். ஸோ இந்த ஒரு பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்துட்டு பாகிஸ்தானோட ஆர்மிக்கும் அதே போல் பாகிஸ்தானோட ஆட்சியில் யார் இருந்தாலுமே வந்துட்டு பலூச்சிஸ்தான் மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இது பலூச்சிஸ்தானுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் வரைக்கும் பாகிஸ்தானில் பல ஸ்டேட்டில் வந்துட்டு பாகிஸ்தானோட ஆர்மியும் ப்ளஸ் பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டுமே வந்துட்டு இன்னும் பல ஆட்களுக்கு பிடிக்காமலே இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ளேயே அங்கங்கே சில கிளர்ச்சிகள் வந்துட்டு தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ளேயே நிறைய கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறதுனால யாரெல்லாம் பாகிஸ்தான் ஆர்மியை எதிர்க்காங்களோ, யாரெல்லாம் பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே வந்துட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் ஆர்மியும் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு பிளாக் லிஸ்ட்டில் வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்த பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற நிறைய அமைப்புகளில் ஒரு ஒன் ஆஃப் த அமைப்பு தான் இந்த BLA அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஸோ இந்த ஒரு BLA அமைப்பு வந்துட்டு பாகிஸ்தானோட லிஸ்ட்டில் ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்குது. ஸோ இது எங்கன்னா பாகிஸ்தானுக்கு வெளியில் நடக்கிற பஞ்சாயத்து இல்லை, பாகிஸ்தானுக்குள்ளேயே நிறைய மக்களுக்கு பாகிஸ்தானோட ஆட்சியுமே பாகிஸ்தானோட ஆர்மியும் பிடிக்காம சில பேர் இந்த மாதிரி தனியாக ஒரு அமைப்பை ஆரம்பித்து கவர்மெண்ட்டை எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையே நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்துட்டு பலூச்சிஸ்தானில் எதுக்காக வந்துட்டு இந்த ஒரு அமைப்பு உருவாச்சு அப்படின்றது ஒரு காரணம் பார்க்கும்போது, பலூச்சிஸ்தானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க சுரங்கம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த தங்க சுரங்கமும் ப்ளஸ் அது கூடவே வந்துட்டு
ஒரு காப்பர் மைனிங்குமே வந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்து பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இதை எப்படியோ வந்துட்டு சைனா ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஸோ பலூச்சிஸ்தானில் வந்துட்டு தங்கமும் காப்பரும் நிறைய இருக்குது, அதை மைன் பண்ணால் நம்ம நிறைய வந்துட்டு பலூச்சிஸ்தானில் இருந்து தங்கத்தையும் காப்பரையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சைனா ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இதனால சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, இது டைரெக்டாக நம்ம போயிட்டு பாகிஸ்தான் உள்ள இறங்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு முதல்ல நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஏகப்பட்ட கடனை வந்துட்டு சைனா கவர்மெண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு சைனா கவர்மெண்ட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டாங்க. ஸோ நிறைய கடன் சைனா கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய கடன் ஆனதுக்கப்புறமா சைனா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி பலூச்சிஸ்தானில் வந்துட்டு இந்த மாதிரி மைனிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அது வந்து எங்களோட இன்ஜினியர்ஸ், அதாவது சைனாவில் இருக்கிற இன்ஜினியர்ஸும் லேபர்ஸும் வச்சு நான் அங்கே வேலையை நடத்திக்கிறேன், அங்கே நான் ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைனா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க பலூச்சிஸ்தானில். அந்த கம்பெனி பேர் தான் பேரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி. ஸோ பேரிக் கோல்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை சைனாவோட கம்பெனி பலூச்சிஸ்தானில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்குள்ள நிறைய சைனா இன்ஜினியர்ஸும் சைனாவில் இருந்து வந்த லேபர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பலூச்சிஸ்தானில். ஸோ இந்த ஒரு இன்ஜினியர்ஸையும் லேபர்ஸையும் சைனா லேபர்ஸையுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சைனா கவர்மெண்ட் திரும்பியும் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட பாகிஸ்தான் ஆர்மி வந்துட்டு என்னோட சைனா லேபர்ஸையுமே சைனீஸ் இன்ஜினியர்ஸையுமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை வந்து நீ ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சைனா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான், சரி இவங்க நிறைய நம்ம கிட்ட பணம் கொடுத்துட்டான், சரி இவங்க சொல்கிறதே நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த ஒரு சைனாவோட இன்ஜினியர்ஸ்க்கும் அங்கே இருக்கிற லேபர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த பாகிஸ்தான் ஆர்மியை வந்துட்டு ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் பிரச்சனை அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ இந்த பலூச்சிஸ்தானில் நிறைய ஏகப்பட்ட மைனிங்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அங்கே பலூச்சிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய குறையுது. ரெண்டாவது விஷயம், பணம் பற்றாக்குறை வருது. அங்கே இருக்கிற மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ப்ராப்பராக இல்லை, எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. எல்லா எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளையுமே வந்துட்டு இந்த மைனிங் கம்பெனிக்கு தான் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேள்வி கேட்க போனால் பாகிஸ்தானோட ஆர்மி வந்துட்டு பலூச்சிஸ்தான் மக்களே வந்துட்டு அடிக்க வராங்க. ஒரு ப்ராப்பரான படிப்புன்றது இல்லை, ஒரு சாலை வசதி அப்படின்றது பலூச்சிஸ்தானில் நிறைய இடங்கள்ல இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அடிக்கடி பலூச்சிஸ்தான் மக்கள் வந்துட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, இந்த மாதிரி சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் இதை பாகிஸ்தான் ஆர்மியுமே சரி பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டுமே சரி இதை எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா 2008 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 22 வருஷத்துக்கு முன்னாடி பலூச்சிஸ்தான் ஒரு சுயமாக முடிவெடுக்கிற ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இதுக்கப்புறமா பாகிஸ்தானை நம்புறதும் வேலைக்காவது, பாகிஸ்தானோட ஆர்மியை நம்பினாலுமே வேலைக்காவது. ஸோ அதனால் வந்துட்டு பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாட்டை வந்துட்டு ஸ்டேட்டை எங்களுக்கு தனி நாடாக அறிவிச்சிருங்க, எங்களோட இடத்த நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி சில கிளர்ச்சியாளர்கள் வந்து பலூச்சிஸ்தானில் வந்துட்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தானோட கவர்மெண்ட் ஆர்மியும் அவங்கள அடிக்கி ஒடுக்கிட்டாங்க. ஸோ திரும்பியும் பலூச்சிஸ்தானில் இருக்கிற இந்த ஒரு கிளர்ச்சியாளர்கள் ஒரு அமைப்பாக மாறுறாங்க. அதுதான் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியாக மாறுது. இந்த ஒரு அமைப்பு 2008 2010 ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியலாகவுமே பெரிய ஒரு கேங்காகவுமே மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது யாருக்கு அகென்ஸ்டானா பாகிஸ்தான் ஆர்மிக்கும் பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டுக்கும் எதிராக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்றத பார்க்கும்போது அவங்களோட பலூச்சிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு நடக்கிற அநீதியை தட்டி கேட்குற ஒரு அமைப்பாக இது பிஎல்ஏ மாறுது. அதுக்கப்புறமா இவங்க கொரில்லா தாக்குதல் வந்துட்டு இந்த ஒரு பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிராக பண்ணும்போது இவங்க ஒரு தீவிரவாத அமைப்பாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் இவங்களாம் மாற்றிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக முதல்ல கொரில்லா தாக்குதல் மறைஞ்சு நின்று தாக்குற ஒரு விஷயமா தாண்டி இன்றைக்கி நேரடியாக கன்னை வச்சு பாகிஸ்தான் ஆர்மியை சுடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக இந்த ஒரு பிஎல்ஏ பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மாறி நிற்கிறாங்க. ஸோ இதுதான் பிஎல்ஏ அமைப்பு உருவானதுக்கான ஒரு காரணம். சரி, இவங்க ஒரு ஸ்ட்ராங்காக மாறிட்டாங்க. ஸோ கடந்த ஒரு 20 வருஷமாக 15 வருஷமாக வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இந்த பிஎல்ஏ அமைப்புக்குமே வந்துட்டு பயங்கரமான சண்டைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் அந்த இழப்புன்றது 2 பக்கமே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இதில் நமக்கு ஒரு டவுட் வரலாம், பாகிஸ்தான் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி அப்படின்றப்போ இருக்கும்போது இந்த பிஎல்ஏ அப்படின்றது ஒரு சின்ன அமைப்பாக தானே இருக்க முடியும். ஸோ பாகிஸ்தான் ஆர்மி நினச்சா பிஎல்ஏ அமைப்பை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வாஷ் அவுட்
பண்ணிடலாமே அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நிறைய முறை இந்த பாகிஸ்தான் ஆர்மி இந்த பிஎல்ஏ அமைப்பை வந்துட்டு டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும்னு நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் பட் பாகிஸ்தான் ஆர்மினால் இதை 1% கூட பண்ணி முடிக்கலன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றாக்கா, பலூச்சிஸ்தானில் இருக்கிற மக்கள் வந்துட்டு இந்த பிஎல்ஏ அமைப்புக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. அங்கே இருக்கிற பலூச்சிஸ்தானில் இருக்கிற மக்கள் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட இந்த பிஎல்ஏ அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட பாகிஸ்தான் ஆர்மிக்கோ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கோ சொல்லவே மாட்டாங்க. பிஎல்ஏ அமைப்பில் யார் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, யாரெல்லாம் செயல்படுறாங்க, அவங்களோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லி என்ன தான் அடித்து கேட்டாலும் பலூச்சிஸ்தான் மக்கள் ஒரு வார்த்தை கூட பிஎல்ஏ அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக அங்கே இருக்க பாகிஸ்தான் ஆர்மிக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க. ஸோ இப்போ இந்த பிஎல்ஏ அமைப்பு தான் இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஹைஜாக் அப்படின்றத அவங்க ஒவ்வொரு டேல பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஹைஜாக் அப்படின்ற ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க பிஎல்ஏ அமைப்பு. பட் இந்த ஹைஜாக் பண்ணது என்னமோ 2 நாளைக்கு முன்னாடி தான். இது எப்படி வந்துட்டு தெரிய வந்தது அப்படின்னப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ண போகிறோம் அப்படின்றது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ இதனால் வந்துட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரெயினை கடந்த 1.5 மாதமாக செயல்படுத்தாமலே வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வழியில் அந்த ட்ரெயின் போகாமலே 1.5 மாதம் வரைக்கும் இருந்தது. சரி, இந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் தான் திரும்பி இந்த ட்ரெயின் அந்த ட்ராக்ல ஓட ஆரம்பிச்சது. அது தெரிஞ்சுக்கிட்ட இந்த பிஎல்ஏ அமைப்பு கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரெயின் கொட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிளம்பிச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 பேரை வந்துட்டு பேசஞ்சர் கொண்ட இந்த ஒரு ட்ரெயினை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிஎல்ஏ அமைப்பினால் ஹைஜாக் செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 400 பேர் இதுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்றது சொல்லப்படுது. பட் அதில் பிஎல்ஏ அமைப்பு படி என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், யங்ஸ்டர்ஸ், அப்புறம் பொதுமக்கள், இவங்க 4 விதமான மக்களையுமே நாங்கள் வந்துட்டு வெளியே விட்டுட்டோம். நாங்கள் வெறும் ஹாஸ்டேஜஸாக வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னாக்கா பாகிஸ்தான் ஆர்மியை மட்டும்தான் நாங்கள் எங்களோட பிணைய கைதிகளாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஸோ இது மட்டுமே எத்தனை பேர் அங்கே பாகிஸ்தான் ஆர்மி அந்த ட்ரெயினில் இருக்காங்க? கிட்டத்தட்ட 100 பேர் பாகிஸ்தான் ஆர்மிஸ் அவங்களோட ஹாலிடேஸ் போகிறதுக்காக அந்த ட்ரெயினில் ஏறி இருக்காங்க. இப்போ அந்த 100 பேருமே பணைய கைதிகளாக இருக்காங்க. அதில் சில பேர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, சில பேர் வெப்பன்ஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்துருக்கு. சரி, இந்த ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரெயின் முழு ட்ரெயினுமே ஹைஜாக் பண்ணும்போது இந்த உலகம் முழுக்கவே ஒரு ஹை ப்ரொஃபைல் ஹைஜாக்காக இந்த ஒரு ஹைஜாக்கை பார்க்குறாங்க. ஸோ இவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பிஎல்ஏ அமைப்பு கிட்ட கேட்கும்போது, இந்த 15-20 வருஷத்தில் இந்த பிஎல்ஏ அமைப்பில் இருந்து நீங்கள் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் ஜெயிலில் இருக்காங்களோ பாகிஸ்தான் ஜெயிலில், அவங்க எல்லாருமே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் இந்த 100 பேரை நாங்கள் உயிரோடு விடுவோம், அப்படி இல்லைனா இந்த 100 பேரையுமே கொன்றுவோம்னு சொல்லி இதுதான் அவங்களோட டிமாண்டாக இந்த பிஎல்ஏ அமைப்பு வச்சுருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அப்படி நாங்கள் விட முடியாது, அப்படி நாங்கள் விட்டுட்டோம்னா நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பல சேதத்தை வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பிஎல்ஏ அமைப்பு எல்லாருமே நீங்கள் ரிலீஸ் பண்ணாதான் எங்களோட ஆளை நாங்கள் இந்த 100 பேருமே விடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பட் இந்த ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தாக்குதல் அங்கே உருவாச்சு. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் பிஎல்ஏ அமைப்பில் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் ஆர்மி சுட்டதில். அதே போல் பிஎம்ஏ அமைப்பு சுட்டதுனால ஒரு பாகிஸ்தானில் ஒரு 20 ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ இதனால் 2 பக்கமும் சேதமாகியிருக்கு. ஸோ இந்த 2 பக்கமும் சேதமானதுனால திரும்பி இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் எடுத்தாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஆர்மியில் ட்ரெயினில் இருக்கிற எல்லா ஆர்மிஸுமே கொண்டுன்னு சொல்லிட்டு பிஎல்ஏ அமைப்பு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. இப்போது இந்த சிச்சுவேஷனில் பிஎல்ஏ அமைப்பு இன்கேஸ் இந்த ஹைஜாக்கில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த உலகத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆர்மி டம்மியாக தெரிய வரும். இந்தியாவுமே இதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான் ஆர்மியும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதை தாண்டி இப்போ சைனாவும் இதில் இன்டைரக்டாக இருக்கிறதுனால சைனாவும் இதை தெளிவாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யூஎஸும் இதை பற்றி தெளிவாக கவனிச்சிக்கிட்டாங்க. இப்போது பாகிஸ்தான் ஆர்மி ஜெயிப்பாங்களா இல்லை தோப்பாங்களா? இன்கேஸ் தோத்துட்டாங்கன்னா இந்த உலகம் முழுக்க பாகிஸ்தான் ஆர்மி ஒரு டம்மியான ஒரு ஆர்மியாக பார்க்கப்படும். அதே போல் இன்கேஸ் இந்த பிஎல்ஏ அமைப்பு ஜெயிச்சுது அப்படின்னாக்கா
இந்த உலகமே ஒரு ஹீரோவாக இந்த ஒரு அமைப்பை பார்க்க ஆரம்பிக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் அமைப்பாக அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இது டூ ஆர் டே அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பாகிஸ்தானில் நடந்த ஒரு முழு ட்ரெயினோட ஹைஜாக்கோட மொத்த டீட்டெயிலுமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாகிஸ்தானில் என்ன தான் அந்த பிரச்சனை அப்படின்றது ஸோ அவங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு பிஎல்ஏ அமைப்பா இல்லை இந்த இது பாகிஸ்தான் ஆர்மியா, யார் இதில் ஜெயிப்பா அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் ஆர்மி என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.